Hey, hello guys. Welcome to today's video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ் இன் எக்ஸல். எக்ஸலில் பர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Now get into the video. எக்ஸலில் பர்சன்டேஜஸ் கால்குலேஷன், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் கால்குலேஷன், இன்க்ரீஸ் கால்குலேஷன் இதெல்லாமே எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக இப்போ ஒரு ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் இருக்குன்னா அதோட டோட்டல் வேல்யூ 1000 வர மாதிரி நான் பேசிக்காக எடுத்திருக்கேன் ஒரு கால்குலேஷன். இப்போ இதில் நமக்கு இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ இந்த ப்ராடக்ட் 3 வந்து 3யோட வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது டோட்டலில் அப்படின்றத செக் பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத செக் பண்ணணும். அப்படின்னா இப்போ ஈக்குவல் டு ப்ராடக்ட் சரி செலக்ட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 47%. பேசிக்காக புரியணுக்கா 1000 வேல்யூ. இது வேல்யூ டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக இன்க்ரீஸ் பர்சன்டேஜ், இப்போ அதாவது பேசிக்காக ஒரு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது வேல்யூ டோட்டல் வேல்யூலேருந்து நமக்கு ஒரு 10% இன்க்ரீஸ். இப்போ ஒரு பக்கம் நமக்கு கொட்டேஷன் பேசியிருப்பாங்க, அதுலேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இன்னொருத்தருக்கு தரணும் அப்படின்னா அது கால்குலேட் பண்ணுறது ஈக்குவல் டு per cell total price multiplied by 1 plus நம்ம என்ன செல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த செல் செலக்ட் பண்ணுறப்ப எத்தனை பர்சன்டேஜ், 10%, க்ளோஸ் ப்ராக்கெட், தென் என்டர். 10% இப்போ ப்ளஸ் ஆகி வந்துருச்சு. இந்த இடத்துல 10க்கு பதிலாக 15 கொடுத்தீங்கன்னா 15%, 20 கொடுத்தோன்னா 20%. The same applied on decrease also. Decrease இப்போ ஒரு 20% நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு செல்ஸில் வரணும் அப்படின்னா எப்போவுமே ஃபார்மட் செல்ஸ் பர்சன்டேஜை பர்சன்டேஜ் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 20%. இப்போ அதே ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ மல்டிப்ளைட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 1. இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ண டிக்ரீஸ்ன்றப்ப அங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு ஃபார்முலாவில். தென் செலக்டட் செல், க்ளோஸ் ப்ராக்கெட், தென் என்டர் கொடுத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூலேருந்து 800. இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸில் கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, அதுலேருந்து எனக்கு ஒரு 10% மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணி போடுங்க, ஒரு 15% போடுங்க, ஒரு 8% போடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் நம்ம டோட்டல் வேல்யூலேருந்து டிக்ரீஸ் பண்ணி நமக்கான வேல்யூக்கு நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணுவோம். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பாய்.